வணக்கம். இன்னைக்கு நவராத்திரி 2ஆம் நாள். நவராத்திரியில் நவ திருப்பதி என்ற தொடருக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம 2வது நவ திருப்பதியை பற்றி பார்க்க போகிறோம். அது என்னதுன்னா திருவரகுண மங்கை. திருவரகுண மங்கை, மங்கைனா நாச்சியார், குணமங்கைனா பண்பான நாச்சியார், நாச்சியார்னா தாயார். திருவர குண மங்கைனா நல்ல சிறந்த ஒழுக்கமுடைய பண்பான நாச்சியார். அந்த தாயாரோட பேராலேயே அந்த ஊர் அழைக்கப்படுறது. அப்படின்னா எவ்வளோ விசேஷம் பார்த்துக்கோங்க. அதான் நம்ம இதில் நவராத்திரி எல்லாமே தாயாருக்கு தான் விசேஷம் இல்லையா? அது திருவரகுண மங்கை. அந்த ஊரே தாயார் பேரால் தான் அழைக்கப்பட்டது. இது புராண பெயர். இப்போ எல்லாரும் நத்தங்கிற பேரால் தான் அந்த ஊரை சொல்லிட்டு இருக்கா. நத்தம் கோவில்னு சொன்னால் தான் அந்த ஊரில் எல்லாருக்கும் தெரியறது. அது ஒரு கொஞ்சம் குக்கிராமம், ரொம்ப குட்டி இடமா இருக்குது. அது என்னங்கிறத பற்றிலாம் இப்போ நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். அது 2வது நாள், 2வது திருப்பதியான நத்தம். முன்னாடி அதை என்ன சொல்லுவான்னா, அந்த கோவிலை திருவரகுண மங்கை விஜயாசன பெருமாள் கோவில்னு கூப்பிடுவாள், இல்லைன்னா விஜயாசன பெருமாள் கோவில்னு கூப்பிடுவா. இப்போல்லாம் நத்தம் கோவில்னே ஆயிடுத்தது. இது 2வது சந்திர பரிகார ஸ்தலம்னு இதை நம்ம சொல்கிறோம். ஆனால் எங்கேயுமே இந்த நவ திருப்பதிகளில் ஒரு இடத்துல கூட தனியாக நவகிரகங்கள்லாம் கிடையாது. எல்லாம் பெருமாளே தான் இது பண்ணுறான். ஏன் அதை சந்திர பரிகார ஸ்தலம்னா, இந்த தேவர்களுக்கெல்லாம் எப்போவுமே ஏதாவது ஒரு சாபத்தை வாங்கிக்கிறது வழக்கம். அது மாதிரி சாபம் வாங்கி ஒரு முறை என்ன பண்ணன்னு தெரியாமல் இந்த இடத்துல இந்த திருவரகுண மங்கையில் அவர் அந்த தாமிரபரணி நதியில் தீர்த்தாமாடி சந்திரன் ரொம்ப நாள் தவம் பண்ணி பெருமாளை நோக்கி தவம் பண்ணுறார். பெருமாளால் அவரோட சாபம் நீக்கப்பட்டதுனால இதை சந்திர பரிகார ஸ்தலம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. சந்திரன் பொதுவாக மனோகாரகன். நம்மளோட மனசில் அமைதி இல்லை, ஏதாவது கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்கும், அப்படி இல்லைன்னா இந்த இடத்துக்கு பெருமாளை நோக்கி நம்ம பெருமாளை சேவிச்சோம்னாலே அவர் நமக்கு நல்ல மன அமைதியே தருவார். இந்த நவராத்திரியில் முடிஞ்சால் ட்ரை பண்ணி நம்ம இந்த தாயாரை சேவிச்சிடலாம். தாயாரோட பேராலேயே இது பண்ணுறதுனால தாயாருக்கு அங்கே நல்ல பவர் அதிகம். நவராத்திரி உற்சவமும் சிறப்பாக அங்கே கொண்டாடுறா. இப்போது இந்த இடத்தோட கதை என்னங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். திருவரகுண மங்கைன்னு சொன்னோம் இல்லையா? இங்கே முன்னொரு காலத்தில் வேதவித்துன்னு ஒரு பிராமணர் இருந்திருக்கார். ரேவா நதிக்கரை அங்கே ஒரு ஆசிரம ஒரு அக்ரஹாரத்தில் அவர் புண்ணிய கோஷம் அப்படிங்கிற அக்ரஹாரத்தில் இருந்துட்டுருக்கார். அம்மா அப்பா குரு எல்லாருக்கும் பண்ண வேண்டிய கடமையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு நல்ல இடத்துல அமர்ந்து நம்ம பெருமாளை குறித்து தவம் பண்ணணும் அப்படின்னு அவர் பிளான் பண்ணுறார். அதுக்கு பெருமாளை என்ன பண்ணுறாருன்னா, இந்த தாமிரபரணி கரையில் இருக்கிற இந்த திருவரகுண மங்கைக்கு நீ போ, அதுதான் உனக்கு சிறந்த இடம்னு ஒரு வயதான பிராமணனாக பெருமாள் சொல்கிறார். இவரும் உடனே அங்கே போய் ரொம்ப காலம் தவம் பண்ணுற பெருமாளோட அருளும் கிடச்சிடுறது. அப்போ அவர் சொல்கிறார், எனக்கு ஆசனம்னா உட்காந்துக்கிற இடம், எனக்கு ஆசனத்தையும் காட்டி கொடுத்து அது மூலமாக வெற்றி பெற்று உன்னை நான் சேவித்தேன் இல்லையா? அதே மாதிரி இங்கே இருக்கிற எல்லா மக்களுக்காகவும் நீ என்ன பண்ணணும், விஜயாசன பெருமாளாக இந்த ஊர்லேயே எனக்கு எல்லாருக்கும் காட்சியை தரணுங்கிற. அதுக்காக பெருமாள் இங்கே வீட்டிருந்த திருக்கோலத்தில் விஜயாசன பெருமாளாக காட்சி கொடுக்கு. அவருக்கு பேர் விஜயாசன பெருமாள். தாயார் வரகுணமங்கை, வரகுணவல்லி 2 பேரும் சொல்லுவாள். இவர் உற்சவரோட பேர் எம் இடர் கலைவான். நமக்கு என்னென்ன துன்பம் இருந்தாலும் அவர் கூப்பிட்டு நம்மளோட துன்பத்தை நீக்கி கொடுத்துருவார் அப்படின்னு ஐதீகம். எப்படி இவரோட சந்திரனோட சாபத்தை நீக்கினார் இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா? வேதவித்துக்கு அருள் புரிஞ்ச மாதிரி. அதனால் இவருக்கு எம்மிடர் கடைவான்னு பேர். இங்கே தாயாருக்கு தனி சன்னதி இல்லை, 2 பேரும் இங்கே இருக்கா. ஆதிசேஷன் கொடை கீழே அமர்ந்த திருக்கோலத்தில் இருக்கா. பரமவதநாதனா அந்த இடத்துல இவர் அமர்ந்த திருக்கோலத்தில் இருக்கார். 5 நிலை கோபுரம். விமானம் விஜயகோட்டி விமானம். தீர்த்தம் அகநாச தீர்த்தம், அக்னி தீர்த்தம்னு சொல்லுவாள். இந்த தாமிரபரணி கரையிலேயே என்னென்னா யமன் இதை தாண்டி வரமாட்டான். அதனால் இந்த ஊரில் முக்கியமாக இறந்துட்டான்னா அவளுக்கு கண்டிப்பாக மோட்சம் உண்டு அப்படிங்கிறது அந்த ஊரோட நம்பிக்கை. அதுக்கு இன்னொரு கதையை நம்ம இப்போ பார்க்கலாம். ரோமச்சமுனிவர்னு ஒருத்தர் இருந்தார். அவரோட சிஷ்யன் சத்யவான் சாவித்திரி கதை கேட்டிருக்கோம் இல்லையா? அந்த சத்யவான் ஒரு நாள் அகநாச தீர்த்தத்தில் தீர்த்தாமாடிட்டு வரார். அப்போ வரும்போது என்ன ஆகுதுன்னா, அங்கே ஒரு மீனவன் என்ன பண்ணியிருக்கான், வலையை விரிச்சிருக்கான் மீனை பிடிக்கிறதுக்காக. அந்த வலையை விரிச்ச நேரத்தில் என்ன ஆகுது, ஒரு பாம்பு வந்துடுறது. பாம்பு அவனை குத்திடுறது. குத்தினவுடனே உயிரும் போயிடுறது.
உயிர் போன உடனே என்னென்னா இவர் பார்த்துட்டே இருக்கார் சத்யவான். அதுக்குள்ளே வந்து என்னென்னா மேலேருந்து ஒரு ஸ்வர்ணமயமான விமானம் வந்து இவனை ஏற்றிட்டு போயிடுறது. உடனே வந்து சொல்கிறவன் வந்து இவர் ரோமச்ச முனிவர்கிட்ட போய் கேட்குறான், என்ன சுவாமி இது? அவன் வந்து மீனவன் தொழில், மீனெல்லாம் சாகடிக்கிற தொழில் தான் புரிஞ்சுட்டு இருக்கான். ஆனால் அவன் இறந்த ஒன்றை பார்த்தா இது விமானமே வந்து அவனை மேல்லோகத்துக்கு கூட்டிகிட்டு போகிறதே, என்ன வந்து இதுன்னு கேட்குறான். உடனே அவர் சொல்கிறார், அவன் வந்து விதர்ப்ப தேசத்தை சேர்ந்த விஜயசகான்னு ஒருத்தன். அவன் வந்து என்னென்னா ரொம்ப நல்லவனாக எல்லாம் நல்ல காரியமாக பண்ணிகிட்டு இருந்தான். ஆனால் என்னென்னா ஒரு வயசு வந்ததுக்கப்புறம் கூடா சேர்க்கை நண்பர்கள் வந்து சரியில்லாத நண்பர்களோடு சேர்ந்ததுனால அவனுக்கு வந்து அவனோட இது எல்லாமே தப்பான வழியில் போயிடுது. அவன் தான் வந்து இந்த பிறவியில் என்ன பண்ணியிருக்கான், மீனவனாக பிறந்திருக்கான். ஆனால் அவன் முன்னாடி நல்லவனாக இருந்ததுனால என்னென்னா இந்த அகநாச தீர்த்தம் இருக்கிற இடத்துக்கிட்ட வந்து அந்த மீன் வலையை போட்டு மீனை பிடிக்கிறதா இருந்தது. ஆனால் தினம் அந்த அகநாச தீர்த்தத்தில் தீர்த்தாமாடி எல்லாம் பண்ணினதுனாலையும் அவனோட போன பிறவி இதனாலையும் இங்கே தீர்த்தாமாடி போனதுனாலேயே அவனுக்கு வந்து மேல் உலக பிராப்தி கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறார். அதனால இந்த ஊருக்கே என்ன இதுன்னா, நத்தமில் இருந்து யார் போயிட்டாலும் அவளுக்கு வந்து யமலோகத்துக்குள்ளே போக மாட்டா அப்படிங்கிறது ஐதீகம். இதுதான் இந்த ஊரோட ஸ்தல புராணத்தில் சிறப்பான விஷயம். இதுக்கப்புறம் வந்து என்னென்னா இந்த 2 கதை மெயினாக சொல்லியாச்சு இல்லையா, இதுதான் மெயினாக. இது இரண்டாவது நாள் வந்து பொதுவாக பார்த்தா நம்ம சந்திரன் பற்றி பார்த்தோம் இல்லையா, சந்திரனுக்கு வந்து வெள்ளை கலர் நிறம் அதெல்லாம் இதுனால இங்கே வந்து திங்கக்கிழமையில் வந்து எல்லோரும் வந்து சந்திரனை நோக்கி, சந்திரனுக்குன்னு தனியாக வழிபாடு இல்லை, பெருமாளை சேவித்து அவளோட இது திருமண தடை நீங்கணுன்னாலும் மாத்ருகாரகங்கிறதுனால அம்மாவுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லைன்னாலோ இந்த சன்னதியில் வந்து வேண்டின்றான்னா எல்லாமே வந்து சரியாயிடுது. மன அமைதி கிடைக்கிறது, புத்திர பாக்கியம் கிடைக்கிற இது எல்லாமே இங்கே வந்து கிடைக்கிறது. அப்புறம் இங்கே வந்து இவர் இருக்கார் நரசிம்மருக்கு வந்து எல்லாரும் வந்து என்னென்னா ஏலக்காய் மாலை போட்டு வழிபாடு செய்கிறார். அதுவும் வந்து அவளோட எல்லா இதுவும் நிறைவேற்றி வைக்கும்ட்டு ஒரு ஐதீகம். அப்புறம் வந்து பெருமாளுக்கு திருமஞ்சனத்துக்கு பொருட்கள் வந்து சந்திரன் இதுக்கெல்லாம் பண்ணினதுனால வந்து வெள்ளை நிறத்தில் இருக்கிற பூவும் மாலை, வெள்ளை மல்லிப்பூ அதிலெல்லாம் மாலை எல்லாம் வாங்கி கொடுத்து பரிகாரம் வந்து பண்ணுறான். சந்திரனே வந்து பண்ணுற மாதிரி அவனுக்கு பிடித்தமான சந்திரனுக்கு பிடித்தமானது மூலமாக பெருமாளுக்கு நிறைய இங்கே வந்து வழிபாடெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். அப்புறம் வந்து என்ன இது சொல்ல வந்தேன், இதான் இந்த ஊரோட முக்கியமான புராணம்னா வந்து நமக்கு இதுதான். சந்திர பரிகார ஸ்தலம், விஜயாசன பெருமாளாக இருக்கார். இது கிழக்கு நோக்கி அருள் பாலிக்கிறார். வந்து ரொம்ப நல்ல உயர்ந்த இது ஹைட்டாக இருக்கிற பெருமாள். நல்லா வந்து ஆதிசேஷன் மேலே அமர்ந்து ஆதிசேஷனே கொடையாக பிடிச்சி உட்காண்டிருக்க. 2 பக்கமும் தாயாருக்கு தனியாக சந்நிதி கிடையாது. ஊரே தாயாரோட பேரால் தான் அழைக்கப்பட்டுருக்கு. நவராத்திரி உற்சவத்து போது உள்ளுக்குள்ளேயே புறப்பாடு நடைபெறுறது. நம்ம கண்டிப்பாக இந்த ஒரு முறையாவது நம்ம வந்து இந்த கோவிலெல்லாம் போய் கண்டிப்பாக சேவிக்கணும். அட்லீஸ்ட் சொல்லும்போது நம்ம இப்போ பார்க்குறோம், என்னைக்காவது ஒரு நாள் நமக்கு வாய்ப்பு கிடைக்கும், அன்றைக்கி போய் நம்ம கண்டிப்பாக பெருமாளை சேவிச்சுட்டு வருவோம். 2ஆம் நாள் இந்த கோவிலை போய் சேவித்து இந்த கதையை நம்ம கேட்குறது மூலமாகவே நம்மளுக்கு மனசில் இருக்கிற தேவையில்லாத பயங்கள்லாம் நீங்கி நம்ம நல்லபடியாக வாழ்க்கையை நடத்துறதுக்கு நமக்கு விஜயாசன பெருமாள் அவரே வெற்றி இருக்கையில் இருக்கார் இல்லையா, எல்லாத்தையும் நமக்கு தேவையானதெல்லாம் அவர் வந்து பண்ணி கொடுப்பாருன்னு நம்ம நம்பலாம். நன்றி, வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காமல் பெல் ஐக்கானையும் அழுத்திடுங்க. நாளைக்கு 3வது திருப்பதியை பற்றி பார்க்கலாம். வணக்கம்.